வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 6ல் இருக்கக்கூடிய இந்த 5th சம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். எ பேர்ட் இஸ் சிட்டிங் ஆன் த டாப் ஆஃப் எ 80 மீட்டர் ஹைட் ட்ரீ. ஒரு ட்ரீ வந்து 80 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. அது மேலே ஒரு பேர்டு நிற்கிது. ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த பேர்ட் இஸ் 45 டிகிரி. வெளியிலேருந்து ஒரு பாயிண்ட்டு அது 45 டிகிரியை வச்சு நம்ம பார்க்குறோம். The bird flies away horizontally in such a way that it remained at the constant height from the ground. பேர்டு பறக்க ஆரம்பிச்சிருச்சு, ஆனாலும் அதே ஹைட்டில் தான் பறக்குது. ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த பேர்டு ஃப்ரம் த சேம் பாயிண்ட் இஸ் 30 டிகிரி. ஸோ பறந்த 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரி அப்படின்னு மாறிடுச்சு. டிட்டர்மைன் த ஸ்பீடு விச் த பேர்டு ஃப்ளைட்ஸ். ஸோ அந்த பேர்டு பறக்கக்கூடிய ஸ்பீடு என்ன அப்படின்றதான் கொஸ்டினாக கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதை தான் இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி தான், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க பேராகிராஃபை அப்படியே நம்ம டயக்ராமாக வரைய போகிறேன். ஸோ ஒரு ட்ரீ இருக்குது. இந்த ட்ரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. இதை வந்து இந்த கிரவுண்டில் இருந்து ஒரு பாயிண்டில் இருந்து ஸோ அந்த பேர்டை ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் எவ்வளவு 45 டிகிரியில் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ 45 டிகிரியில் பார்க்குறோம். இந்த பேர்டு இங்கே இருக்கக்கூடிய பேர்டு. ஓகேங்களா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பேர்டு வந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு, ஆனாலும் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸு தூரம் போயிடுச்சு. அது 2 நிமிஷம் கழிச்சு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா அதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 30 டிகிரி அப்படின்னாங்க. ஸோ அப்போ இங்கேருந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு, இந்த பாயிண்ட்டை போய் ரீச் ஆயிடுச்சு. ஸோ இந்த பாயிண்ட்டும் கிரவுண்டில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டும் அதே ஹைட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு என்னது 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு இது ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த டிஸ்டன்ஸுக்கு 2 மினிட்ஸ், ஓகேங்களா, 2 செகண்ட்ஸ் ஆகுது அப்படின்னா அது எவ்வளோ ஸ்பீடில் இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கும் அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேர் வச்சிடலாமா? ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேங்களா? அடுத்தது ட்ரையாங்கிள் டிஇ. ஓகேங்களா? சிடிஇ. ஸோ மொத்தம் 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம். 2 ட்ரையாங்கிள் நம்மளுக்கு இந்த 45 டிகிரி கொடுத்துருக்கான், 80 மீட்டர் கொடுத்துருக்கான். இது 80 மீட்டர்னா இதுவும் 80 மீட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எடுக்கிறேன் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ நம்ம வழக்கம் போல் டான் தீட்டா ஃபார்முலா என்னது? ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைட். டான் தீட்டாவுக்கு பதிலாக டான் 45 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட்ஸுன்றது ஏபி, அட்ஜசன்ட் சைட்ஸுன்றது பிசி. டான் 45ன்றது 1, ஏபி வந்து 80 மீட்டர், பிசி தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ அப்போ பிசி ஈக்குவல் டு 80. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா இங்கே இருந்து இங்கே வரைக்கும் 80 மீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் சிடிஇ. ஸோ வழக்கம் போல் டான் 30 எடுக்கிறேன். ஆப்போசிட் சைட்ஸ் என்ன இருக்குது? இடி டிவைடட் பை சிஇ. டான் 30ன்றது 1/√3, இடின்றது 8, சிஇ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபி ப்ளஸ் பிஇ எழுதலாமா? சிஇயை சிபி ப்ளஸ் பிஇ. ஸோ இது நம்மளுக்கு தெரியாது, இதை எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். அப்போ இது 80 ப்ளஸ் எக்ஸ் எழுதலாமா? ஓகேங்களா? ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டிங்க அப்படின்னா 80 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 80√3. ஓகேங்களா? அதாவது இங்கே இருக்கிறத இந்த சைடும் இந்த டேர்ம் இந்த சைடும் கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு தேவை எக்ஸு மட்டும் அப்படின்றப்ப எக்ஸை வச்சுக்கிட்டேன். 8√3, இந்த 80 அந்த சைடு வரும்போது 80. ஓகேங்களா? ஸோ 80 × √3 மைனஸ் 1. ஓகேங்களா? 80யை காமனாக எடுத்தேன் அப்படின்னா √3 மைனஸ் 1. ஓகேங்களா? -3க்கு ரூட்டு கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் எக்ஸோட வேல்யூ. ஸோ அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா இதை ட்ராவல் பண்ணுறதுக்கு 2 செகண்ட்ஸ் ஆகுது. ஓகேங்களா? இங்கேருந்து இங்கே பேர்டு வந்து இங்கேருந்து ஏலேருந்து டிக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு 2 செகண்ட்ஸ். ஸோ இது எக்ஸுனா இதுவும் எக்ஸ் தான். ஓகேங்களா? அப்போ இந்த வேல்யூவை நான் நம்பர்ஸ்லாம் நல்லா டீட்டெயிலாக கால்குலேட் பண்ணுவேன். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8, √3யோட வேல்யூ 1.732 மைனஸ் 1, 1.732 கொடுத்துருக்காங்க. சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இதுதான். ஓகேங்களா?
அடுத்தது இதை மல்டிபிள் பண்ணுவோமா? 80 × 732. ஸோ மல்டிபிள் பண்ணினீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும்போது 0 ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். 2 8s are. ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் எனக்கு இந்த ஆன்சர் வருது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 2 3 டிஜிட் இருக்குது. அப்போ வர்ற ஆன்சரோட பாயிண்ட்டை இங்கே நான் வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 58.560 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ண 2 செகண்ட்ஸ் ஆகுது அப்படின்னா ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்பீடுக்கான ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேங்களா? ஸோ அப்போ அவங்க கேட்டிருக்க ஸ்பீடு டிஸ்டன்ஸ் வந்து இதுதான் 58.56, டைம் வந்து 2 செகண்ட்ஸ். ஓகேங்களா? மீட்டர் பர் செகண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா மீட்டர் பர் செகண்ட். ஸோ ஸ்பீடு ஈக்குவல் டு 29.28 மீட்டர் பர் செகண்ட். ஏன்னா நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் மீட்டர்லையும் அந்த ட்ராவல் பண்ணக்கூடிய டைம் வந்து செகண்ட்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. அப்போ மீட்டர் பர் செகண்ட் தான் யூனிட். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த பேர்டோட ஸ்பீடுக்கான யூனிட். ஓகேங்களா? ஸோ 29.28 மீட்டர் பர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இன்னொரு சொல்லிடுறேன் இந்த சம்மி என்னான்ட்டு. ஸோ கொடுத்துருக்கிறது பேர்டு வந்து இந்த 80 மீட்டர் ட்ரீயில் அந்த பறவை நிற்கிது. அந்த பறவையை இந்த ஒரு பாயிண்டில் இருந்து 45 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனில் பார்க்குறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2 செகண்ட்ஸ் கழிச்சு அந்த பறவை இந்த டீன்ற பாயிண்ட்டுக்கு போயிருச்சு. ஸோ இது எவ்வளோ தூரம் தெரியாது, பட் ட்ராவல் பண்ணக்கூடிய டைம் வந்து 2 செகண்ட்ஸு. ஸோ அப்போ அதே ஹைட்டு தான் அந்த ட்ரீயில் ஹைட்டு கூட தான் ட்ராவல் ஆகிருக்குது. ஸோ அப்போ இதை நம்ம படமாக வரைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா 2 ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னா ஏபிசி அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு ஜென்ரேட் ஆகுது. அதுக்கப்புறம் சிடிஇ அப்படின்ற 2 ட்ரையாங்கிள் ஜென்ரேட் ஆகுது. 2 ட்ரையாங்கிள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைட்டு வந்து காமன். ஸோ இதை வச்சு தான் நான் வந்து எக்ஸோட வேல்யூவை கால்குலேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா tan θ வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்றப்ப எனக்கு பிசி வந்து 80 மீட்டர். இதுலேருந்து இது வரைக்கும் 80 மீட்டர் கண்டுபிடிச்சிட்டேன். அது ட்ரையாங்கிள் சிடிஇ. ஓகேங்களா? ரெண்டாவது ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா tan 30 வந்து, ஏன்னா இது 30 டிகிரி தான் வந்து சொல்லிட்டான். சிடி பை இடி அப்படின்றது அதே 80 தான். ஓகேங்களா? இடினாலும் அதே 80 தான். இடி பை சிஇ. சிஇ இங்கேருந்து இங்கே வரைக்கும், இது வரைக்கும் நமக்கு 18 தெரியும். இது வரைக்கும் நான் எக்ஸ் இன்னும் வச்சுக்கிட்டேன். ஸோ அப்போ 80 + எக்ஸ் தான் அந்த சிஇ. பார்த்து எழுதிருக்கேன். அடுத்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இந்த டேர்மை இங்கேயும் இந்த டேர்மை இங்கேயும் கிராஸாக கொண்டு போகிறோம். ஓகேங்களா? அப்படி கொண்டு போனால் தான் நம்மளால் இதை சிம்ப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ 80 + எக்ஸ் 1 அப்படின்றப்ப இதுதான் வரும். 80 × √3, 80 √3. எக்ஸ் மட்டும் எனக்கு தேவை அப்படின்றப்ப எக்ஸை மட்டும் வச்சுக்கிறேன். 80 √3, இந்த 80 அந்த சைடு போகும்போது -80. ரெண்டுலேயும் 80 காமனாக இருக்குது. அப்போ இதை எடுக்கும்போது √3 - 1. ஓகேங்களா? ஸோ எக்ஸோடது எனக்கு அக்யூரேட்டாக பாயிண்ட் நம்பர்ஸில் வேணுன்றப்ப நான் இதுக்கு அடுத்த பாயிண்ட்டு இங்கே வந்துடுறேன். ஓகேங்களா? சாரி. ஸோ 80 எக்ஸுக்கு 80 √3யோட வேல்யூ 1.732 - 1. ஓகேங்களா? ஸோ அப்போ 1.732லேருந்து 1 போச்சு அப்படின்னா 0.732. இதே மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இந்த ஆன்சர் வரும். ஸோ எக்ஸுன்றது இது. அதாவது இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து இதுதான். அதுக்கான டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2 செகண்ட்ஸு. அப்போ டிஸ்டன்ஸ் பை டைம் வந்து ஸ்பீடுன்றது எனக்கு கிடைக்கும். ஸோ அதை தான் கால்குலேட் பண்ணால் அந்த பேர்டோட பறவையோட ஸ்பீடு மீட்டர் பர் செகண்ட் அப்படின்ட்டு முடிச்சிடலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் இந்த சம்மு. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும், ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.